மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். செய்தி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 1 மணி நேரத்தை கடந்தும் பேச்சுவார்த்தையானது நடந்து வருகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் மற்றும் திமுகவுடனான இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்தை கடந்து தற்போது சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் 22 இடங்கள் மட்டுமே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுக்கப்படும் என்று திமுக அறிவுறுத்தப்பட்ட நிலையில் காங்கிரஸ் சார்பில் 39 தொகுதியில் கேட்கப்பட்டதாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் மேலும் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா என்ற அடிப்படையில் 39+1 என்ற அடிப்படையில் காங்கிரசுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடனான அந்த பேச்சுவார்த்தை தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு சராசரியாக 5 முதல் 10 நிமிடம் முறைதான் பேச்சுவார்த்தை, முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தொடர் பேச்சு இழுபறி காரணமாக பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை துவங்கிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துமா, இல்லை தாவேகா செல்மா என்று பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் வந்த நிலையில் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்று காங்கிரசுடைய முக்கிய தலைவர்கள் கோரிக்கை வைத்த நிலையிலும் தங்களுக்கு கூடுதலாக இந்த முறை 39 தொகுதிகள் தர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் கோரிக்கை வைத்த நிலையிலும் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக கருதப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் 2 மாதங்களுக்கு முன்னதாக கூட்டணி குழு பேச்சுவார்த்தை உருவாக்கப்பட்டது. திமுக சார்பில் அவர்களுக்கு அழைப்பு நேற்றுதான் விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இறுதியாக அழைத்துதான் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஏனென்றால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தான் அதிக இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு கட்சியாக இருக்கிறது. எனவே அவர்கள் இறுதியாகத்தான் அழைப்பார்கள். ஆனால் தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காமலே தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த பல இழுபறிகளுக்கு மத்தியிலும் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவிலும் தற்போது இந்த காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தை துவக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நேற்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக சார்பில் ஒரு தொகுதி அதிகமாக 23 தருவதற்கான வாய்ப்பு தற்போது சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தற்போது வரை அதை ஒத்துக்கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சி பிடிவாதமாக 39 தொகுதியில், அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு இடம் எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. திமுக சார்பில் ஒரு தொகுதி கூடுதலாக, அதாவது 22 சொல்லும் நிலையில் 23 தொகுதிகள் வேண்டுமானால் ஒரு தொகுதி கூடுதலாக தருகிறோம் என்று அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருப்பதாக சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கிறது. இன்றைய தினமே காங்கிரசுடன் அந்த பேச்சுவார்த்தை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணிக்கையில் அடிப்படையில் முடிவடைந்தால் அடுத்து தொகுதிகளை கணக்கிடும் தொகுதி, அதாவது எந்தெந்த தொகுதி என்று தொகுதிகளை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். எனவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அதை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினமே தொகுதியுடைய எண்ணிக்கை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக காங்கிரசுடனான இந்த பேச்சுவார்த்தை தற்போது அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.